ஹலோ கைஸ், இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா புதுசா வந்திருக்க கைஜு நம்பர் 8 அனிமியோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் எப்படி இருக்கு அத தான் இப்ப பார்க்க போறோம். இந்த சீசன்ல நீங்க கண்டிப்பா பார்க்க வேண்டிய அனிமி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த யூனிவர்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த யூனிவர்ஸ்ல மான்ஸ்டர்ஸ் கைஜுன்னு சொல்றாங்க. இந்த கைஜுஸை கில் பண்றதுக்கு டிஃபென்ஸ் ஃபோர்ஸ்னு சொல்ற ஆர்கனைசேஷன் ஒன்னு இருக்கு. லைக் அட்டாக் அண்ட் டைட்டன் மாதிரி தான் டைட்டன்ஸ் அண்ட் ஸ்கவுட் டீம்ல இருக்கும்ல, அதே மாதிரி இந்த ஆர்கனைசேஷன்ல இன்னொரு டீம் இருக்கு. அவங்க தான் இந்த டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் கில் பண்ற கைஜுஸை க்ளீன் பண்றதுன்னு ஒரு தனி டீம் இருக்கு. இதுல நம்ம ஹீரோ அந்த க்ளீன் பண்ற டீம்ல தான் இருக்காரு. ஹீரோவோட சின்ன வயசுல ஹீரோவும் அவங்க ஃப்ரெண்ட் மின்னா அவங்க ரெண்டு பேர் முன்னாடியும் அவங்களோட வில்லேஜ் கைஜுவால டெஸ்ட்ராய் ஆகிறத பாக்குறாங்க. அங்கதான் சின்ன வயசுல ஹீரோவும் மின்னாவும் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ்ல ஜாயின் பண்ணலாம்னு சொல்லுவாங்க. அப்ப ஹீரோ மின்னாவை பார்த்து யார் ஃபியூச்சர்ல கூலரான ஒரு டிஃபென்ஸ் சோல்ஜரா மாறான்னு சொல்லியிருப்பாரு. பட் பிரசன்ட்ல பாத்தீங்கன்னா மின்னா ஒரு நல்ல சோல்ஜரா இருக்கிறத தாண்டி 3rd டிவிஷனுக்கு ஒரு கேப்டனாவும் இருக்காங்க. பட் ஹீரோ டிஃபென்ஸ் ஃபோர்ஸ்ல ஜாயின் பண்ண முடியாம கிளீன் பண்ற ஒர்க்குக்கு போயிடுவாரு. அப்படி ஹீரோ ஒரு நாள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது தான் சடனா ஒரு கைஜு அப்பியர் ஆகும். ஹீரோ கூடவே இன்னொரு பேசன் இருப்பாரு. அவர் பேர் இச்சுகாவா. அப்படி ஆல் ஆஃப் தி சடன் ஒரு கைஜிங்க ரெண்டு பேர் முன்னாடி அப்பியர் ஆனோனே ஹீரோ இச்சுகாவை பார்த்து நீங்க இருந்து போயிடு அப்படின்ட்டு சொல்லிட்டு அவரால் முடிஞ்ச வரைக்கும் அந்த கைஜு தடுத்து அங்க இருந்து ஓட பாக்குறாரு. பட் அவரால் முடியாம அடிபட்டு அங்க விழுந்துருவாரு. அப்ப அந்த கைஜு அவர் அட்டாக் பண்ண வரும். அப்ப இச்சுகாவா ஒரு ராட் எடுத்து கைஜுல வாயிலே சைடுல ஒண்ணு வைப்பாரு. அண்ட் மின்னாவும் அவங்களோட டீமோட வந்து அந்த கைஜுவை வித்தின் செகண்ட்ல மின்னா டிஃபீட் பண்ணிடுறாங்க. இதெல்லாம் பினிஷ் ஆகிட்ட அப்புறம் ஹீரோவும் இச்சுகாவும் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகுறாங்க. அங்க ஹீரோ இச்சுகா விட்டு அவங்க ரெண்டு பேரும் கோல்ஸை பத்தி பேசிட்டு இருக்கும் போது ஹீரோக்கு முன்னாடி ஒரு கைஜு அப்பியர் ஆகுது. ஹீரோக்கு அந்த நேரத்துல என்ன பண்றது தெரியல. ஹீரோக்கு சம பயமா இருந்துரும். அந்த கைஜுவா நேரா ஹீரோ வாய்க்குள்ள போந்துரும். இச்சுகாவும் என்னாச்சு செம்பாயிண்ட் சடனா அங்க நடுவுல இருக்க ஸ்கிரீனை விலகி பார்ப்பான். பார்த்தா ஹீரோ டோட்டலா ஒரு கைஜுவா மாதிரி அங்க இருப்பான். இந்த சீன் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. பிகாஸ் இந்த அனிமே பத்தி ஒரு ஐடியா இல்லாம தான் இந்த அனிமே பார்த்தேன். மெயின் கேரக்டர் பார்க்கறதுக்கும் அவ்வளவு நல்லா இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா பட் இந்த எபிசோட எண்ட்ல இந்த மாதிரி சீனை வச்சு செம சடன் சர்ப்ரைஸ் கொடுத்திருந்தாங்க. இதுக்கப்புறம் ஹீரோ அந்த ஹாஸ்பிட்டல் வந்து தப்பிப்பாரு. அப்பதான் இன்னொரு கைஜு ஒன்னு அப்பியர் ஆகும். அந்த கைஜு ஒரு பொண்ணு அட்டாக் பண்ண போகும்போது ஹீரோ வந்து அந்த கைஜு ஃபார்ம்ல போய் அவங்க அட்டாக் பண்ணி அவங்க காப்பாத்துவாரு. அப்பதான் ஹீரோ முடிவு பண்ணுவாரு, நான் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ்ல ஜாயின் பண்ண போறேன். இதுக்கப்புறம் இந்த பவர்ஸை வச்சு அவளுக்கு துணையா நான் இருக்க போறேன்ட்டு முடிவு எடுப்பாரு. ஹீரோ இதுக்கப்புறம் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ்ல ஜாயின் பண்ணானா இல்லையா, மின்னாக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தானா இல்லையா, இந்த கைஜு பர்டிகுலரா ஹீரோ சூஸ் பண்ணிச்சு, இந்த கைஜு பவர் வச்சு ஹீரோ என்ன பண்ண போறான் அப்படின்றதான் இந்த அனிமேவோட ஸ்டோரி. இப்ப இந்த அனிமே ஆன்கோயிங்ல தான் போயிட்டு இருக்கு. வேணும்னா சொல்லுங்க, எபிசோட் பிரேக் டவுன் போடுறேன். இந்த அனிமே ஃபுல்லா ஃபினிஷ் பண்ணிட்டோம், ஃபுல் ரிவ்யூ போடுறேன். இப்ப நான் சொன்னது இந்த அனிமேவோட ஸ்டார்டிங் அண்ட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் எப்படி இருந்தது தான். நீங்க இந்த அனிமே பாத்தீங்களா? பார்க்காதவங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.